சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழை நின்ற பிறகு மழைநீர் வடியாததால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு ஆளாகியுள்ளனர். சென்னை வேளச்சேரி அருகே உள்ள ராம்நகரில் கடந்த 3 நாட்களாக மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளிவர முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனிடையே வெள்ள நீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதால் மாநகராட்சி சார்பில் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தெருக்களிலும் தென்படக்கூடிய மழைநீர் வெள்ள நீரை அகற்றுவதற்கு போர்க்கால அடிப்படையில் நாங்கள் பணியாற்றி வருகிறோம். குறிப்பாக வேளச்சேரியில் நாங்கள் தற்சமயம் வரை 7 பொக்லைன் மிஷின் ஜேசிபி வைத்துள்ளோம், 2 பொக்லைன் மிஷின் வைத்துள்ளோம், பாப்காட் வைத்துள்ளோம். பணியாளர் குறைந்தது 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வருகிறோம். கால்வாய்களில் ஒவ்வொரு மழையின் போதும் உபரி மண் சேரும், 1 அடி அளவுக்கு உபரிநீர் மண் சேரும். அந்த மண்களை அகற்றி தற்சமயம் விரைவாக வடிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இதேபோல் சென்னை கோட்டூர்புரத்தில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். வெள்ள நீர் சிக்கியுள்ளவர்களை படகு மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர். இடுப்பு நிறைய தண்ணி இருக்குது. இங்க யாரும் வந்து பாக்கிறதுக்கு ஆள் இல்ல. கவுன்சிலர்லாம் வந்து இங்க தண்ணியில் நின்று போறாங்க. சாப்பாடு நைட்டு வந்தது, சாப்பாடு போட்டாங்க. தண்ணி குடிக்க தண்ணி இல்ல, எல்லாம் காவா தண்ணியா ரொம்ப இப்ப இருக்குது. கரண்ட் இல்ல 3 நாளா. இப்ப குழந்தை குட்டியா வச்சுன்னா அவசரப்பட்டு இருக்கிறோம் நாங்க. இங்க ரொம்ப தண்ணியா இருக்குது. மக்கள் வேலைக்கு போக முடியல, ஒன்னும் போக முடியல, எதுவுமே போக முடியல. ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி ஏறுது தவிர அது வந்து இறங்குற பாடே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்குது வேலைக்கு போறதுக்கு. எல்லாத்துக்கும் நிவாரணமே எதுவுமே கொடுத்தது சரத்துலயுமே இல்லை. இந்த இது கொடுக்கவே இல்லை.